வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான கறிவேப்பிலை பொடி. வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 வரமிளகாய், 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு போட்டு விடுறேன். எண்ணெய் சூடான உடனே கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்து விடணும். எண்ணெயில் அது வறுத்து விடணும். பிறகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து மறுபடியும் இதை வறுக்கணும். அந்த எண்ணெயில் வறுத்து விடணும். கலர் மாறணும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நம்ம வறுத்து விட்டால் தான் இந்த கலர் மாறும். கலர் மாறி நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தெரியும். அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி சேர்க்கணும். நம்ம இந்த உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம், சீரகம் எல்லாம் சேர்ந்து வறுத்து வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், அந்த வாசனை நல்லா தெரியும். வர கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம இது மாதிரி வறுத்து விடணும். கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வரமிளகாய் சேர்த்து விடணும். நம்ம ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ நம்ம இதை வறுத்துட்ட பிறகு இந்த வரமிளகாய் சேர்த்து நம்ம திரும்ப வறுக்கணும். ஒரு 10-15 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சோம் இல்லைங்களா கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையை இதில் போட்டு நம்ம நல்லா இது மாதிரி வறுத்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து விடணும். இப்போ மறுபடியும் நம்ம வறுக்கணும். நல்லா அந்த பருப்புங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா இது மாதிரி நல்லா திருப்பி வறுத்து விடணும். அந்த நம்ம ஊற்றி வறுத்த அந்த கொஞ்சம் ஆயிலில் இந்த கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு வறுத்து வரும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த கறிவேப்பிலை பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது, தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா இடமும் நல்லா வறுபட்ட விடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும். ஆற வச்சு நம்ம நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். ஆறணும். நல்லா ஆறின பிறகு தான் சேர்க்கணும். நம்ம சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. ஆறின பிறகு சேர்த்து விடணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு உப்பு சேர்க்குறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம ஃபைன் பவுடரை அரைக்காமல் நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இதை கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி ஃபைனாக ரெடி ஆகிடுச்சு கறிவேப்பிலை பொடி. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் நம்ம சேர்த்து விடணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இப்போ பெருங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இது கொஞ்சம் கொருன்னு அரைச்சா தான் நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபைனாக கறிவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இது நல்லா சூடாறின பிறகு நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி, காற்று போகாத மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 1 மாதம் வரையிலும் இந்த பொடி கெடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.